முடக்கத்தாnkகீரை சீசன் போது நமக்கு கிடைக்கும்போது இந்த மாதிரி இது கூட பச்சை மிளகா, சீரகம் போட்டு கொஞ்சோண்டு தண்ணி விட்டு கெட்டியாக அரைச்சிட்டு ஃப்ரீசரில் வச்சுக்கலாம். அப்புறம் ஒரு வேளை அது கிடைக்காத போது, சீசன் இல்லாத போது ரொம்ப வளர்ந்துருச்சுன்னா பிடுங்கிட்டோன்னு வச்சுக்கோங்க. அப்போ அந்த அரைச்சி வச்சது ஃப்ரீசரில் இருக்குல்ல, அதை எடுத்து தோசை மாவில் போட்டுட்டு ஒரு கொஞ்சம் நேரம் வந்து அது இதுவாகிடும். ஃப்ரீசர்லேருந்து அது கெட்டியாக இருந்தது இதுவாகிடும். கலக்கிட்டு தோசை ஊற்றிக்கலாம். இப்போ அரைச்சிட்டேன். இங்கே பாருங்கள், இதை எடுத்து நம்ம இதில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஒரு பாத்திரத்தில். இதெல்லாம் எடுத்து இந்த டப்பாவில் போட்டுட்டேன். இந்த ஸ்டீல் இதை தூக்கி ஃப்ரீசரில் வச்சுக்கலாம். ஒன்றும் கெட்டு போகாது. ஏன்னா இது வந்து நம்ம எப்போ பண்ணணுமோ அந்த தோசை மாவு கூட இது கொஞ்சம் ஒரு 1/2 hour முன்னாடி எடுத்து வெளியில் வச்சுட்டோன்னா அது கெட்டியாக இருக்கும் இல்லையா, அது லூசன் ஆகிடும். அதுக்கப்புறம் தோசை மாவோட கலந்துக்கலாம். உப்பு போட தேவையில்லை. ஜீரகம், பச்சை மிளகா போட்டு அரைச்சாலே போதும். உப்பு ஏற்கனவே தோசை மாவில் இருக்கும். ஏன்னா உப்பு குறைக்கணும், அது போதும். வேணுங்கிறவங்க கொஞ்சம் போட்டுக்கலாம். பட் என்ன மாதிரி கொஞ்சம் ஏஜ்டு பீப்புள் போட வேணாம். அப்படியே போட்டு தோசை வார்த்துக்கலாம்.